வல்லமை உம்முடையது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வல்லமை என்கிறதான அந்த வார்த்தை டுனாமிஸ் என்று சொல்லுகிறதான ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து பாருங்க, அந்த டுனாமிஸ் என்று சொல்லுகிற போது அதுல இருந்து தான் இந்த டைனமிக் இதெல்லாம் அந்த வார்த்தைகள். அந்த வல்லமையை நீங்க உணர்ந்து கொள்ளணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த டுனாமிஸ், அந்த வல்லமை என்கிற அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் ஏறக்குறைய 120 இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை நீங்க சரியா உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா அந்த வார்த்தை ஒரு பரந்த அர்த்தம் உடையது, அநேக அர்த்தங்களை உள்ளடக்கியது. வல்லமை என்று சொல்லுகிற போது வேதம் சொல்லுகிறது, அது கிறிஸ்துவின் வல்லமை குறித்து வேதம் பேசுகிற போது அளவிட முடியாது. பாருங்க, ஒரு 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 டைனமண்ட் வெடிக்கிற போது அதனுடைய சக்தி எப்படி வெளிப்படும் என்ன செய்ய முடியாது, நீங்க அதை கணக்கிடவே முடியாது. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வல்லமை, அதனால்தான் மரியாள் சாட்சி சொல்லுகிறா, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஏன்னா அவரிடத்துல என்ன இருக்கிறதா, அவரிடத்துல தான் வல்லமை இருக்கிறது. அவருடைய வல்லமை தேவனுக்கு மகிமைனார். பாருங்க, அந்த வல்லமையில தான் என்ன செய்கிறாரா, காற்றையும் கடலையும் அதட்டினார். பிள்ளைகள் போராடுகிற போது, பிரச்சனைகளுக்கூடாய் கடந்து போகிற போது, இந்த பெரிய சமுத்திரத்தை அப்படியே தாண்ட முடியாமல் தத்தளிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிற எல்லா இடங்களிலும் குஷ்டரோகி குஷ்டரோகத்தினுடைய பிரமாணங்களை எல்லாம் தாண்டி குணமாக்கப்பட்டான்னு சொன்னா தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. 12 வருடமாய் போராடி கொண்டு இருந்தவள் அப்படியே நொடிப்படுதலே குணமாக்கப்பட்டாள்னு சொன்னா ஏசாமி சொன்னால் என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அந்த தேவ வல்லமையை நீங்க சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது அந்த வல்லமை பிசாசின் வல்லமைகளை நிர்மூலமாக்குகிறது. பிசாசின் வல்லமையில் பிடிக்கப்பட்டிருக்கிற எல்லாரையும் அவர் என்ன செய்கிறாரா, குணமாக்குகிறதை பார்க்கிறார். அப்போ இந்த வல்லமையுடையவர் என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு நாளும் அந்த வல்லமையை தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். ஆண்டவர் பாருங்க, அந்த வல்லமை தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்யப்படுகிறதா, தரப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்க ஒரு பலனை பெறுவீங்க. பார்த்தீங்களா, அந்த பலனுக்கு டுனாமிஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பவர், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வல்லமை என்ன செய்யுமா, எதையும் தாண்டி எவ்விடத்திலும் சாட்சியாய் நம்மை நிறுத்தும். ஏன் ஆண்டவரை சார்ந்து நடக்கிறதுல ஒரு பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கை உண்டாகிறது சொன்னா, தேவனுடைய வல்லமை தேவ பிள்ளைகளுக்கு தரப்படுகிறது. எல்லா இடங்களிலும் எல்லா சூழல்களிலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கிற போது ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றார். ஆண்டவரே, இந்த முள் என்னை என்ன செய்கிறது, வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது, இந்த பலவீனம் என்னை தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னும்போது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை சொல்லுகிறார், சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய். பாருங்க, இந்த வார்த்தை வருகிற போது பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. அவன் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, இந்த பலவீனத்தை மேற்கொள்ளுகிறதுக்கு எனக்கு ஒரு உதவி தேவை, இந்த பலவீனங்களை தாண்டி நான் வெளிவருகிறதுக்கு எனக்கு ஒரு உதவி தேவை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொன்னாரு, உன் பலவீனத்துல என் பலன், என்னுடைய வல்லமை. பாருங்க, சொல்ல, இந்த வல்லமை என் மேல் தங்கும்படி எந்த பலவீனத்தையும் நான் சகித்துக் கொள்ளுவேன், அதுல சந்தோஷப்படுவேன்னு சொல்லுகிறார். என் பலவீனை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். நான் பலவீனப்படுகிற போது தேவனுடைய வல்லமை எனக்கு தரப்படுகிறது. நான் நெருக்கப்படுகிற போது தேவனுடைய வல்லமை எனக்கு உதவியாய் வருகிறது. நான் போராட்டத்துக்கூடாய் கடந்து போகிற போது தேவனுடைய வல்லமை எனக்கு உதவி செய்கிறது. தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க எந்த சூழலிலே இருந்தாலும் நீங்க தேவனை சார்ந்து நடக்கிறவர்களாய், தேவனை பற்றி கொண்டு நடக்கிறவர்களாய் இருந்தால் இந்த வல்லமை நமக்கு தரப்படுகிறது. இந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிற போது எபிரேயர் 11:11 வாசிக்கிறோம். இந்த வல்லமை என்ன செய்யும் சொன்னா, வாசிங்கள், விசுவாசத்தினாலே சாராளும் பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி
கர்ப்பம் தரிக்க வல்லமை அடைந்தாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பலன் அடைந்தாள் போட்டிருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே டுனாமிஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. பலன், எப்படிப்பட்ட பலன் வருகிறதா? அவளுடைய சரீரம், அவளுடைய பாருங்க, எந்த சூழலும் அவளுக்கு சாதகமா இல்லை. வயது சென்று போனவள், வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. கர்ப்பம் செத்து போன நிலைமை. ஆனால் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற போது, ஏன் தேவ பிள்ளைகளா இருக்கிறதுல மேன்மைன்னு சொல்றேன்னு சொன்னா, தேவன் தம்முடைய வல்லமையை உனக்கு தருகிறார். அந்த வல்லமை உன்னிடத்தில் வருகிற போது எதையும் தாண்டி ஜெயிக்க முடியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வாக்கு தத்தத்தை அவள் என்ன செய்தாளா? விசுவாசிக்கிறாள். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நம்புகிறாள். அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் அவளுக்குள்ள எதை கொண்டு வருகிறதா? தேவனுடைய வல்லமையை கொண்டு வருகிறது. அவள் என்ன செய்தாள்னு போட்டிருக்குன்னு சொன்னா, அந்த பலவீனங்களை தாண்டி அவள் தன்னுடைய சந்ததியை பெற்றெடுக்கிறாள். பலவீனம் இருக்கு, போராட்டம் இருக்கு, குறைவுகள் இருக்கு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்க விசுவாசிக்க முடியுமானா அந்த வல்லமை இன்றைக்கு உங்களை நிரப்பும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வல்லமை கடந்து வருகிற போது தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிக்க வைப்பார். எதையும் மேற்கொள்ள வைப்பார். எந்த சூழலுக்கூடாக கடந்து போகிற போதும் அவருக்கு தெரியும், என் பிள்ளைக்கு இந்த உதவி தேவை, இந்த வல்லமை இருந்தா என் பிள்ளை என்ன செய்யும், இதை தாண்டி ஜெயிக்கும் என்று சொல்லுகிற போது அவர் தம்முடைய வல்லமை என்ன செய்கிறாரா? அனுப்பி கொண்டே இருப்பார். அந்த உதவி வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பலவீனங்களிலே பலனடைந்து கொண்டே இருப்போம். மேற்கொள்ளுகிறவர்களாக மாறுவோம். ஏன் சொன்னா, வல்லமை தேவனுடையது. ஆண்டவர் அது தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார்.